ஹாய் கைஸ், வெல்கம் டு துர்கா விக்னேஷ் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா நான் ஒரு அது டெசர்ட்டுன்னு சொல்ல முடியுமா இல்லை சாலடுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. நீங்களே பார்த்துட்டு என்ன பேர் வைக்கலாங்கிறத சொல்லுங்கள். அப்படி ஒரு டிஷ் ஒன்று ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு மதியானம் ஒரு 2:30க்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டா சாப்பிட்டு கட்டலை நீட்டி அடித்து படுத்தா ஒரு 5 o'clock தான் எந்திரிக்கிறது. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுறது. அவ்வளோக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எப்போது தோணுச்சு அப்படின்னா அந்த இடப்பட்ட டைமில் பண்ணுறது. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், மதியானம்னா சாப்பிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட் ஆஃப் டைம் கிச்சனில் தான் இருப்பேன். ஃபுல்லாக பாத்திரங்க ஃபுல்லாக டஞ்சன் மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எங்கிட்ட இருந்த 3 தான். அது ஒன்று பால் காய்ச்சுற பாத்திரம், இன்னொன்று சொம்பு, ஒன்று டம்ளர், அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் எப்படி இவ்வளோ பாத்திரங்க சேர்ந்தது 3 வருஷத்தில் அப்படின்னா, என்னோட கல்யாணம் கொரோனா கல்யாணம், லாக்டவுனில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அந்த டைமில் எதுவுமே வாங்க முடியல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அம்மா இந்த சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரமே மோஸ்ட்டாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அது போக இங்கே அம்மா அவங்களும் வச்சுருந்தாங்க கொஞ்சம் பாத்திரங்கள்லாம். எல்லாம் சேர்ந்து இவ்வளோ இருக்குது. இவ்வளோவே யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. நான் யூஸ் பண்ணுறது ஒரு 3 குக்கரு, ஒரு 2 தவா, அவ்வளோதான். அப்போ இத்தனை என்ன பண்ணுவேன்னு கேட்டால் இப்படி ஓரமாக வச்சுக்கிறது, வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. கெஸ்ட்லாம் வந்தால் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா டஸ்ட்டு தட்டி வச்சுக்கிறது. இன்னும் கொஞ்சம் பாத்திரங்க கொஞ்சம் கபோர்டில் வச்சுருக்கேன். பேலன்ஸ் எல்லாம் கட்டி மேலே பரன் மேலே வச்சுருக்கேன். வச்சிருக்கிறது என்னமோ இவ்வளோ பாத்திரங்க, ஆனால் அதில் யூஸ் பண்ணுறதுல ஒரு 4-5 தான். இப்படி நான் மட்டும்தான் இருக்கேனா இல்லை நீங்கள் யாராவது இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே ஒரு கவுண்டர் டாப் இருக்குது, அதுக்கு கீழே எல் ஷேப்பில் ஒரு ஸ்லாப் கல்லில் கொடுத்துருக்குறாங்க. மேலே கவுண்டர் டாப் ஒரு பா ஷேப்பில் இருக்கும். அந்த பா முடிகிற இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். கீழே இருக்கிறது ஸ்லாப் கல் தான். நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்தோடனே இந்த ஸ்லாப் கல்லெல்லாம் இது பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் வால்பேப்பர் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வாங்கி 2 years ஆச்சு, ஆனால் எதுவுமே ஆகலை. ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபு. நான் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கத்தி வச்சு தெரியாமல் கிழிச்சிட்டேன். அது மட்டும்தான் டேமேஜாக இருக்குது. அது நானாக பண்ணினது. ஆனால் மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எண்ணெய் கரை, அழுக்கு இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா சோப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணால், நார்மலான ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே க்ளீனாகி வந்துடுது. நான் வாங்கியிருக்க இந்த கவுண்டர் டாப்போட வால்பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாத்திரங்க எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் அவ்வளோக்கும். ஃபுல்லாக இந்த பருப்பு மசாலா ஐட்டங்க தான் ஃபுல்லாக சம்படத்தில் போட்டு அதெல்லாம் தான் இந்த ஓரத்தில் வச்சுருந்தேன். எனக்கு இங்கே நின்று குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை இன்னொரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு பொருளை இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் அதே இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த டைமு ரொம்பவே கஷ்டப்பட்டாவது இந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். வீட்லேயுமே அப்படிதான். ஒரு கட்டல், பீர்வா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அதே இடத்துல தான் இருக்கணும். ஆசையாக இருக்குன்னு மாற்றி போடுவேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் பார்ப்பேன், ஐயே ஏதோ மாதிரி இருக்கே, மாற்றி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி போட்டுருவேன். இந்த பழக்கம் எனக்கு தான் இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வீட்டில் இருக்கிறத இடத்த மாற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ரெகுலராக ஒன்றவே பழக்கப்படுத்திட்டு இன்னொன்றில் மாறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு எப்போவுமே அது அப்படி தான். ஆனால் இந்த பாத்திரம் போட்டு வச்சுருக்க, பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்க சம்பளங்கள்லாம் இதை மாற்றி வச்சா மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ரிஸ்க் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, கீழே இப்போ நான் க்ளீன் பண்ணது எல்லாமே நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற விம்பாரில் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தேன். அதுவே அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக
க்ளீன் ஆயிருச்சு. இதுக்கு இடையில என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு பயமுடுத்துறதுக்கே இந்த கரப்பாம்பூச்சி வந்திருக்கு. எங்கிருந்து பறந்து வந்ததுன்னு தெரியல. வந்து பட்டுன்னு முதுகு மேல ஒரு அடி அடிச்சு கீழே விழுந்ததா. இப்படி மல்லாக்கா படுத்துட்டு திரும்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அதை திருப்பி வெளியே தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போடுறப்பதான் இந்த வியூ எனக்கு எப்பவுமே கிடைக்கும். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி நல்லா சூரிய ஒளி வந்து நல்லா உள்ளவே விழுகும். வெளியே எப்படி இருக்குங்கிறத அதையுமே காட்டுறேன். வெயில் காலத்தை பனி காலத்துல மட்டும்தான் ஈவினிங் ஆனா தினமும் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சன்செட் அவ்வளோ சூப்பரா வந்து தெரியும். நானும் மீயும் ஒரு 5:30க்கு வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 6:30 வரைக்கும் அப்படியே பேசிட்டே கொண்டிருப்போம். டைம் போறதே தெரியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு 6:30 ஆனோன்னே ரொம்ப குளிர் வந்துடும் இங்க. அதனால சரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கிடையில மீ இருக்கிற எல்லா பழத்தையும் ஒரு தட்டில் வச்சு இதை வச்சு எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி இன்னைக்கு அதை வச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இது பேர் டெசர்ட்டா இல்லை ஃப்ரூட் சாலடா அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ இதோட நேம் என்னங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பிளை ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துட்டேன். வாட்டர் மெலனை அதையும் ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. ஆரஞ்சு வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பட்டர் ஃப்ரூட் கொஞ்சமாக இருந்தது. அதை வந்து பால் ஊற்றி சக்கரை ஊற்றி ஸ்மூதி மாதிரி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். கலர் லேயருக்காக வந்து இது எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு கலர் ஆட் பண்ணும். அதுக்காக வந்து டார்க் கலர் ஆட் பண்ணலான்னு தான் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் லைட் கலர்ஸ் கொடுக்கலான்னு ஃபைனாக சாப் பண்ண ஆப்பிள் ஃபுல்லாக வந்துட்டு அழகாக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டேன். ஆப்பிளுக்கு எந்த ஒரு சுகரை ஆட் பண்ணாதனால இதுக்கு மேலே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஹனி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ரெட் கலருக்கு வந்து வாட்டர் மெலன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்க்கறக்கே கொஞ்சம் லேயர் கொடுக்குறப்பவே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆரஞ்சு பழம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து அதை ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணிட்டு சென்டரில் பேலன்ஸ் இருந்த பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி வந்து செட் பண்ணியாச்சு. அந்த ஸ்மூதிக்கு இடையில கொஞ்சமாக ஹனியும் ஆட் பண்ணியிருந்தேன். ரெட் கலர் எது கூட கொடுத்தாலுமே அது ஒரு யூனிக்காக தெரியும். அப்படிதான் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் தண்ணி சர்க்கரை எதுவுமே சேர்த்தாம ரா ஜூஸா வந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்போ கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரூட்டோட ஒரிஜினல் கலர் வேணும் அப்படின்னா அதுல எந்த ஒரு மிக்ஸுமே எதுவுமே இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினச்சிதான் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஜூஸாக பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு இடையில கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தனால சாக்லேட் சிரப் வந்து எப்பவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கும். அந்த சாக்லேட் சிரப்பை ஒரு பார்டர் கொடுத்துட்டு இடையில ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இது ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து வீடியோ கூட பார்க்காம என்னோட கிரியேட்டிவிட்டியில பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது கெஸ்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா இதை சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.